வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து ஹாலிவுட்லேயே ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸான படம் தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஸோ இந்த படத்தை ரீசெண்டாக நான் தியேட்டர் போய் வாட்ச் பண்ணேன். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன ரிவ்யூ தான் நான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ மார்வல் மூவின்றதுல சின்ன ஒரு விஷயம் சொன்ன கூட ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அதனால ஸ்டோரியை நான் சொல்ல விரும்பல. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் மூவி இந்த ஸ்பைடர்மேன் படத்துடைய கண்டினியூட்டி தான் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ. இது என்ன விஷயம்னா, ஸ்பைடர்மேனுக்கு வந்து இது வரைக்கும் வந்து அவருடைய வெப் ஷூட்டை வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து தான் வெப் வெளியே வரும். ஆனால் இந்த படத்துல ஒரிஜினல் ஸ்பைடர்மேனுடைய பவரே அவருக்குள்ள வந்து வெப் ஷூட் இல்லாமலேயே அவருக்கு வந்து வெப் வெளியே வராத அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அவருடைய பவர். ஸோ இதுல வந்து ஆளுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் இந்த படத்துல வந்து ஃபைட் சீக்வன்ஸ் ரெண்டே இடத்துல தான் வரும். ரெண்டே இடத்துல மட்டும் தான் இந்த படத்தோடைய ஃபைட் சீக்வன்ஸ் வரும். மற்றபடி ட்ராமா ஸ்டோரி மட்டும் போய்கிட்டு இருக்கும். கிளைமேக்ஸ் பரவாயில்ல. ஆனா இந்த படம் வந்து போன படம் வந்து நோவே ஹோம் படத்தை விட இந்த படம் வந்து பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஸ்டோரியா ஒரு நல்ல ஒரு படமா இருந்துச்சு. ஸோ நீங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாம 3Dல போய் தியேட்டர் போய் வாட்ச் பண்ணுங்க. ஸோ 150 ரூபா டிக்கெட் இருக்கிற பிரைஸ்க்கு தான் நான் இந்த படம் போனேன். நான் தமிழ் படம் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தா ஆடியன்ஸ் வந்து தியேட்டர் ஃபுல் ஆகும், அந்த அளவுக்கு நேத்து இந்த படத்துடைய தியேட்டர் கவுண்ட் வந்து அந்த அளவுக்கு ரிலீஸ் அந்த அளவுக்கு இருந்துச்சு, கலெக்ஷன் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நீங்க எந்த தியேட்டர்ல போயிட்டு இந்த படத்தை பார்க்க போறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.